ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோட சேர்ந்த ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு. பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு தசமி திதி வருது அப்படின்னா அது எல்லாமே வெற்றி தான். அதனால இன்னைக்கு எல்லாருமே வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கு ராசி பலனை தொடங்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வீக்கெண்டு, அதுவும் நிறைய பேர் ஸ்கூல் லீவ் இந்த மாதிரியான ஒரு பீரியடில் நம்ம இருக்கும்பொழுது சில பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கும் பொழுது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏற்கனவே பிளான் போட்டிருப்போம், டிக்கெட்டை போட்டிருப்போம், கேன்சல் பண்ணுவோம், திரும்பி அது போகணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் போடுற பிளான்ஸில் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். ஏற்கனவே எதெல்லாம் கேன்சல் பண்ணிங்களோ அதெல்லாம் திரும்பவும் இன்றைக்கி நீங்கள் ரிவைவ் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நினைப்போம், அது கூட நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்றைக்கி அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள், அது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை தசமி திதியில் யாரை சென்று வணங்கலாம்? பைரவரினுடைய வழிபாடு சிறந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். இன்றைக்கி கண்டிப்பாக லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். நல்ல தன லாபம் இருக்கும். வியாபாரிகளுக்கு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு, இந்த மாதிரியான நிலவரங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒத்தி வைக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் இல்லை வேறு எதுலையாவது நம்ம முதலீடு செய்யலாமா, ஷேர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இன்றைக்கி காலையிலேயே நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வரலாம். ஒரு சம்டைம்ஸ் ஒரு பாசிட்டிவ் சைன் அண்ட் பாசிட்டிவ் நோட்டோட நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கும். அது மாதிரி இன்றைக்கி சகுனங்கள் அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுபமாகவே அமையும். தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். இன்றைக்கி நீங்கள் வியாபாரங்கள் விருத்தியாகும். புதிய வியாபார முயற்சியிலையும் வெற்றியை பெறலாம். அதனால் அரசு வேலை இருப்பவங்க, தனியார் பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சிறப்பான நாளாகவே இருக்கும். இன்றைக்கி மனசுக்கு நிம்மதியாக ஒரு நல்ல ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போகிறதோ இல்லைங்க பால் அபிஷேகம் பண்ணுறதோ உங்களுக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக அமையும். சனி பகவானும் அதோட சேர்ந்திருக்கிறார்கள். நிறைய அலைச்சல்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் மற்றும் மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். காதல் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்தவர்களும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது. மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இன்னைக்கு சந்திரன் சனி 2 பேருமே 8ல் இருக்கார். அதனால இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இன்றைய நாளில் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பண்ணலாம், இல்லைன்னா அடுத்தது என்னைக்கு தோதா இருக்கோ பார்த்துக்கலாம். ஸோ நம்மளே சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஒரு டல்லான ஒரு டேயாக இருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, கொஞ்சம் மாதத்தினுடைய ஆரம்பம், அதுவும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் சில பயங்கள் நமக்கு வரும். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்துலேயும் கொஞ்சம் டல் அடிக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு வீக்கெண்டாக இருக்கும் பொழுது பண பற்றாக்குறை இல்லை பண தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு சில மன கிளேசங்கள் இல்லை மனக்குழப்பங்கள் வருவதற்கு அதனால் வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை தசமி திதியில் ஒரு துர்கை வழிபாடோ அல்லது ஆஞ்சநேயரினுடைய வழிபாடோ சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு நல்ல ஒரு மன ஆறுதல் மற்றும் சந்தோஷம் இதெல்லாம் கொடுப்பாரு. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய உறவுகள் கிடைப்பதற்கும் இந்த உறவுகள் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதமாக இழுபறியில் இருந்த வேலைகள் மலமளன்னு முடியும்.
இன்றைக்கி நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ச்சே பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவும் அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் இருக்கணும். இந்த அடுப்புல எல்லாம் வேலை செய்யும்போது சில நாள் நம்ம சுட்டுப்போம். அப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய செலவை வந்து வைக்கும். அந்த மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்தில் கவனம், இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கொடுத்து காஸ்ட்லியாக நம்மளே வாங்குவோம். இல்லை ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ஏதாவது கிஃப்ட்டை கொடுப்பாங்க, அது டமால்னு நமக்கு உடையறதோ இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க உடைச்சிட்டாங்களோ ரொம்ப மனசுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை திருப்பி ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணலாம். பொருள் உடையும் பொழுது நம்ம மனசும் சேர்ந்து உடையும். அது உடையாமல் பார்த்து கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஹேண்டில் திங்ஸ் வித் கேர். விருச்சிக ராசி நேயர்கள், இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் நண்பர்கள் இடத்தில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. ஒரு சின்ன வார்த்தையாக தான் இருக்கும், பட் அதுவே பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இன்றைக்கி நம்ம இவ்வளோ சண்டை அப்படின்னு. ஸோ அதுவே நமக்கு அந்த டேயோடைய பேக்லாக் இருக்கும். அண்ட் மனசில் அது ஓடிட்டே இருக்கும். மற்ற வேலை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகர் ஆலயமோ முருகன் ஆலயமோ இல்லை பைரவர் ஆலயமோ சொல்லுவது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம். பழசெல்லாம் நினச்சி ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து நமக்கு பெப்பப் பண்ணுறதோ இல்லை அவங்களோட லஞ்ச் சாப்பிடும்பொழுது நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டராக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்க்கும்பொழுது நமக்கும் மனசுக்கு ஆறுதல். வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷனுக்கு ஒரு பெப்பப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும் பொழுது அதை விட என்ன நாள் ஒரு சிறப்பு வேணும் இல்லையா? ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மன தைரியம் சொல்லுவதற்கு நண்பர்களின் உதவி உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம நல்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் நல்லா இருக்கும் பொழுது வீட்டில் ஏதாவது சுபம் செலவுகள் வரும் இல்லையா? ஒரு வீட்டில் பெரியவங்களாகலாம், இல்லை குழந்தை பிறக்க போகிறதுன்ற செய்தி வரலாம், இல்லை குழந்தை பிறக்கலாம். இந்த மாதிரி சுப செலவுகள் நமக்கு காத்திருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் குடும்பத்தில் இன்றைக்கி நமக்கு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. பல நாளாக நமக்கு மனசில் சில வேதனைகள் இருக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, எனக்கு நிறைய மன கஷ்டம் பண கஷ்டமே இவங்களால இருக்கேன்னு. ஸோ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று என்ன நினைப்போம், கடவுள் சும்மா விட மாட்டார், என்னை கஷ்டப்படுத்துனாங்க அதனால். அப்படியும் சில செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வரும். இது சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஆனால் மனசில் வந்து இதெல்லாம் ஆசைப்படும் பொழுது, இந்த மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது நமக்கும் ஒரு மன ஆறுதல் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதை நம்ம சந்தோஷமும் பட்டுக்கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள், ராசியிலேயே சந்திரன் சனி சோம்பேறித்தனமான ஒரு நாள். இன்றைக்கிப்பா சமைக்கவே வேண்டாம், பெசாத எங்கேயாவது வெளியில் வாங்கிடலான்னு தோணும், இல்லை யாராவது கொடுத்து விட்டா பெட்டர்னு இருக்கும். ஸோ அப்படி நமக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லத்தார்ஜி இருக்கும். அண்ட் ஒரு சில நாட்களில் நமக்கு அப்படி ரெஸ்ட்டும் தேவைத்தான். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு வீக்கெண்ட் வந்தாச்சு அப்படின்னாலே ஆஃபீஸில் வேலை செய்கிற மூடும் இருக்காது. ஸோ இந்த நாள் அந்த மாதிரி நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு சோம்பேறித்தனமான நாள் அப்படின்னாலும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு வேலை செய்யணும், நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும் இல்லையா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை நல்ல ஒரு ஷாப்பிங் போகலாம், இல்லை என்ன ஒன்றுமே இல்லையா கோயிலில் போய் சும்மாவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பது நன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளாக அமைகிறது. ஸோ இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், யாரையும் போய் பார்க்க வேண்டாம், இல்லை நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம கொஞ்சம் ஒத்தி போடுவதும் ஒன்றும் தப்பில்லை. மீனராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், விரயமும் இருக்கும். நண்பர்களால் விரயங்கள் ஏற்படும். ஒரு சில நாளில் நமக்கு பெட்ரோலை போட்டு வச்சுருப்போம் வண்டியில் ஃபுல்லாக நமக்காக, ஆனால் அடுத்தவங்களுக்காக அதை சுற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது மனசுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த பெட்ரோலுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம செஞ்ச ஹெல்ப்புக்கும் அவங்க எதுவும் பொருளாதார உதவி பண்ண மாட்டாங்க.
அந்த மாதிரி நமக்கு ஒரு சில விரயங்கள் ஏற்படும் பொழுது என்ன நமக்கு வந்து எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு உஷாரா யாராவது அந்த மாதிரி கூப்பிட்டா போகாமல் இருக்கிறது உங்க புத்திசாலித்தனம். இல்லை போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மி குபேர பூஜை செய்தாலும் நன்மைகள் நடக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்னைக்கான கேள்வி என்ன? ஜாதகத்தில் கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்? நமக்கு அதுக்கு சொல்லவே தேவையில்லை எப்படி ஒரு நன்மை நடக்கும்னு. ஆனால் குரு உச்சம் பெற்றிருந்தோம் சில பேர் நிறையா கஷ்டப்படுறாங்க. அது ஏன்? குரு உச்சம்தான் எனக்கு நல்லா இருக்குது ஜாதகத்தில், பட் ஸ்டில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு குரு தசை வரும் பொழுது. ஸோ அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க லக்னமாக இருக்கும். அந்த லக்னம் வந்து அந்த குருவுக்கு பகையாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கலாம். அண்ட் அந்த லக்னம் இப்போ துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து என்னதான் இப்போ துலா லக்னக்காரர்களுக்கு குரு 10ல் உச்சமாக இருக்கும். அவங்களுக்கு குரு தசை வரும்பொழுது ஒன்றுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. வேலை இருக்காது, கடன் இருக்கும், என்ன ஸ்டெப் எடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதுவும் துலா லக்னத்திற்கு எதுவும் செய்ய மாட்டார். ரிஷப லக்னத்துக்கும் அதே மாதிரி தான். எந்த வித ஒரு விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டார், நல்லது செய்ய மாட்டார். மிதுன லக்னத்திற்கும் அதே போல தான், குரு தசை வந்து ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில லக்னங்களுக்கு வந்து குரு பகையாக இருக்கக்கூடியதில் குரு தசை வந்து பெரிய அளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஈவன் குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் இது ஆரோக்கிய சம்மந்தப்பட்டு இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்டு இருக்கலாம், அவங்களுடைய ஐஸ்வர்யங்களினுடைய வளர்ச்சியை சம்மந்தப்பட்டு இருக்கலாம். குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அந்த கடக ராசியில் அப்படின்னு சொன்னால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. குருவோட அனுகிரகம் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். ஸோ என்னதான் லைஃப்பில் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுற காலத்தில் யாராவது கை தூக்கி விடுறாங்க அப்படின்வாங்கல்ல, அது இந்த குரு உச்சபலம் பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும். என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலனையும் பார்த்தாச்சு, பரிகாரங்களும் பார்த்தாச்சு. குரு கடக ராசியில் உச்சபலம் பெற்றால் அதற்கு பலன் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.